afternoon students. நம்ம 9th இன்னைக்கு வந்து சோஷியல்ல சிவிக்ஸ் 3rd lesson human rights மனித உரிமைகளை பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து என்னென்னன்றது நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரெண்டே டாபிக் தான். இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ். இன்டர்நேஷனல் லெவல் உலகளாவில எந்த அளவுக்கு மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு செயல்பட்டு இருக்காங்களோ அதை பத்தியும் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஷூர்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்புல பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் எந்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு பாதுகாக்கப்படுகிறது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது என்னன்னா மனித உரிமைகள் எப்படி வந்து ஒருங்கிணைத்தார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன முதல்லன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் வந்து மனித ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஆவணமாக செயல்படுது. அது என்னன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம்ல UNDHR அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அது ஷார்ட் ஃபார்ம் UNDHR. இதை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, 6 ரைட்ஸ். அது அடிப்படை உரிமைகளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புல இருக்கு. அந்த இந்திய அரசியலமைப்பு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம போன லெசன்லேயே பார்த்துருப்போம் டியூட்டிஸும் ரைட்ஸும். அதே மாதிரியா தான் மனிதனுடைய உரிமைகளும் UNDHR மூலமா பாதுகாக்கப்படுகிறது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ், இதுக்கு வந்து NSHRC அப்படின்னு சொல்லுவாங்க. NSHRC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் ஷார்ட் ஃபார்ம்ல நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, ஹியூமன் ரைட்ஸ் எப்படி வந்து யாருக்கெல்லாம் வந்து செயல்பட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்யுது. அதுல மெயினா எதுக்காகன்னா இது லைக் சைல்ட் ரைட்ஸ்னா என்னன்னா குழந்தைகளுடைய உரிமைகள். அதுக்கப்புறம் SC அண்ட் ST ரைட்ஸ், ஆதி திராவிடர்கள், ஆதிவாசிகள், மலைவாசிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உரிமைகள். உமன் ரைட்ஸ், பெண்களுடைய உரிமைகள். லேபர் ரைட்ஸ்னா கூலி தொழிலாளர்கள், அவங்களுடைய உரிமைகளுக்கு பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் சில உரிமைகள் கொண்டு வரப்பட்டது. அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இப்போ லெசனுக்குள்ள போகலாம். 7th June 1893 a person was on his way to Pretoria. பிரிட்டோரியான்றது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா 7th June 1893 போயிருந்தார். அவர் யாருன்றது ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒயிட் மேன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ வந்து நான் ஒயிட்னா கருப்பினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெயினை விட்டு இறக்குனாங்க. அவர் தான் வந்து உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி. இது எங்க நடந்தது ஞாபகம் சொல்றீங்க? சவுத் ஆப்பிரிக்கால பிரிட்டோரியான்ற இடத்துல இருந்தது. இங்க அந்த இடத்துல அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அவரை இறக்குனாங்க. என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒயிட் மேன்ஸ் தான் இருக்கணும், நான் ஒயிட் மேன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எந்த இடத்துல? பீட்டர்மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல. ஸோ இது வந்து அந்த டைம்ல பார்த்தா வின்டர் சீசன். ஸோ அவருக்கு ரொம்ப வந்து குளிர் அதிகமாக இருந்தது. அந்த ரூம்ல விட்டு வெயிட்டிங் ரூம்ல அவர் ஸ்டேஷன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர் உடனே என்ன பண்ண சொன்னாங்க, அந்த இடத்த விட்டு போக சொன்னாங்க. இட் டுக் அப் த ரைட் ஃபைட் அகெயின்ஸ்ட் ரேஷியல் ஆப்ரேஷன். அப்பதான் அவர் ஃபர்ஸ்டா என்ன பண்ணாருன்னா ஃபைட் அகெயின்ஸ்ட், எதுக்காக? ரேஷியல் ஆப்ரேஷன். ரேஷியல்னா கலர் இன வேறுபாடுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சார். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாருன்னு தெரியுமா? காந்தி நான் வயலன்ஸ் முறையில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ மகாத்மா காந்தி மேட் த momentous decision to stay on South Africa and rights racial discrimination against the Hindus. ஸோ ஓகேவா, அப்போதான் ஸ்டார்டிங் அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்காக இந்தியன்ஸுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள். இதுல ப்ரொட்டஸ்ட் நான் வயலன்ட் சத்தியாகிரகா. நான் வயலண்ட்னா அகிம்சை முறையில் போராட்டம் செய்தார். So as a human being, Gandhi had all the rights to travel in the first class compartment. அதாவது மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவருமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் போடுவது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நம்ம முதல் வகுப்பிற்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல போகலாம். ஏன் வந்து பட் he was discriminated because of the skin color. என்ன காரணத்துக்காக அவரை வெளியேற்றாங்க? ஸ்கின் கலர்னா என்ன? அவர் கருப்பாக இருந்தார் என்பதற்காக தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறக்குனாங்க. அதற்காக தான் அவர் டிஸ்கிரிமினேஷனுக்கான இன்ன வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து ஃபைட் பண்ணார். பிகாஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் கலர் மட்டும் அவங்க என்ன வேறுபாடு பார்க்கல. ரேஸ், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த்,
caste, religion இந்த மாதிரி காரணத்திற்காகவும் கல வேறுபாடு பார்த்தாங்க. ஓகேவா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட், டியூ டு திஸ் டிஸ்கிரிமினேஷன் பீப்புள் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் என்ஜாயிங் their பேசிக் ஹியூமன் ரைட். இதன் மூலமாக தான் அவங்க இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்றதுனால தான் அவங்களுடைய அடிப்படையான மனித உரிமைகள் என்ன ஆயிடுச்சு, ப்ரொஹிபிட்டட்னா தடை செய்யப்பட்டது. இதற்காக கொண்டு வரப்பதான் UNDHR. இதற்காக போராட்டம் செய்து நமக்கு அடிப்படை உரிமைகள், அதாவது மனித உரிமைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வரப்பட்டதுதான் UNDHR. சார், வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? ஹியூமன் ரைட்ஸ் சொல்றோம். அப்ப ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன? The UNO defines human rights. அதாவது UNO வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1945ல ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன். இது ஆர்கனைசேஷனுடைய பேர் UNOனா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். இது அப்பதான் கொண்டு வரப்பட்டது 1945ல ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்ல. இதுல என்ன டிஃபைன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. த ரைட்ஸ் இன்ஹெரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்து எல்லாருக்குமே சரி சமமான மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவருக்குமே இருக்கிறது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் கலருக்காகவோ, ஜெண்டர் இன வேறுபாடு, அதாவது இனம் ஆண் பெண் அப்படி இருக்கக்கூடாது, நேஷனாலிட்டி இந்தியன் முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி அப்படி இருக்கக்கூடாது, எத்னிசிட்டி இனங்கள் இருக்கக்கூடாது, லாங்குவேஜ் மொழி இருக்கக்கூடாது, ரிலீஜியன் ஜாதி மதம் இந்த எந்த ஸ்டேட்டஸ்க்காகவும் அவங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் டு தீஸ் ரைட்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாரும் மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவருக்குமே இந்த உரிமைகள் இருக்கிறது. வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் என்ன அர்த்தம்? இந்த இன வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றது கொண்டு வரப்பட்டதான் UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் 1945ல கொண்டு வரப்பட்டது. இது ஒவ்வொரு இயரும் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இந்த 10th டிசம்பர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். 10th டிசம்பர் எவ்ரி இயர் UNO டேன்னு கொண்டாடுறாங்க. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே. ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா எவ்ரி இயர் 10th டிசம்பர். ஞாபகம் வச்சுக்கோ, இது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். The history of human rights has roots in all the great events of the world. ரூட்ஸ்னா நமக்கே தெரியும், ஒரு மரத்துல எப்படி வந்து வேர் வந்து உள்ள ஊடுருவி சென்று மற்றதுக்கு அந்த மேல இருக்க மரத்தை வளர்க்குதோ அதே மாதிரி தான் உலகத்துல இருக்கிற அந்த வேர்ல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் தான் வந்து ஒரு வேராக காணப்பட்டது. எதுக்குன்னா ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி எவ்ரிவேர். எல்லா இடத்திலும் சுதந்திரத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடுவதற்கு முக்கியமாக ஒரு வேராக இருந்தது எதுனா ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் 24th October 1945 ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக இட் டீல் வித் த consequences of war and to prevent such happenings in the future. நல்ல இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் படிச்சுங்க. எதுக்காக இந்த UNO கொண்டு வரப்பட்டதுன்னா எதிர்காலத்துல இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி இன்னொரு வார் வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்கனைசேஷன். ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்காக கொண்டு வரப்பட்டது. October 24 is UNO Day. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். October 24 வந்து நம்ம என்ன கொண்டாடுறாங்கன்னா UNO டேவா கொண்டாடுறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UNDHR has played a crucial role in promoting human rights. எதற்காக UNDHR நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொமோட்டிங் த ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் என்ன ஆகணும், அதிகப்படியாக ப்ரொமோட்டிங்னா என்ன ஆகணும், நல்லபடியாக வளர்ச்சி அடைவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவில் நம்ம காந்தி போராடினார் இல்லையா, அப்போ என்ன நடந்தது? அப்பத்தியட் வாஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தட் எக்ஸிஸ்டட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்பத்தியடுன்றவர் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இன மக்கள், அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்னன்னா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வாஸ் டிமினேட்டட் பை ரேஷியல் டிஸ்கிளாசிஃபிகேஷன். இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஒதுக்கப்பட்ட மக்களாக வச்சிருந்தாங்க. யார? அப்பத்தியட. எந்த இடத்துல? சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ என்னன்னா இட் வாஸ் அ கவர்னிங் ஆஃப் பாலிசி எ கண்ட்ரி பை த மைனாரிட்டி ஒயிட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அங்கே வந்து மைனாரிட்டி ஒயிட்ஸ் இருந்தாங்க, மெஜாரிட்டி நான் ஒயிட்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்கன்னா கருப்பினத்தவர்களை எதிர்த்தார்கள். நீங்கள் இருக்கக்கூடாது, அவங்கள ஒதுக்கி வைத்தார்கள். என்ன காரணம்னா ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதனால அங்கே அதிகமாக இருந்ததுனால தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இவங்களுக்காக போராடி அவங்களுக்கும் கருப்பினத்தவர்களும் மனிதவர்களே, அவர்களுக்கும் சமத்துவ உரிமைகள் இருக்கு, சரிசமம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டவர். அவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. அவர் தான் வந்து அப்பத்தியடுக்காக போரிட்டார். அப்பத்தியடு இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா?
when he organized detailed campaigns against the government. இவர் என்ன பண்ணார், அந்த கவர்மெண்ட்டே எதிர்த்து போராடினார். he was imprisoned. இதனால என்ன பண்ணாங்க, அவரை ஜெயிலையும் தள்ளினார்கள். a mid growing domestic and international pressure and with the fear of racial civil war. இதனால என்ன ஆச்சுன்னா, அங்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து போராடியதில் இன்டர்நேஷனல் இருக்கவங்களும் என்ன, இன்டர்நேஷனலும் டொமஸ்டிக் இருக்கவங்க, டொமஸ்டிக்னா உள்நாட்டு மக்களும், இன்டர்நேஷனல்னா வெளிநாட்டவர்களும் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிரசிடென்ட் FWD Clark released him in 1990. ஸோ அவர் என்ன பண்ணாங்க, உடனே ஜெயிலில் போட்டு தள்ளினவங்கள உடனே அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் FWD Clark அவர் என்ன பண்ணிட்டாங்க, 1990 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் ஆஃப் டேக்கன் பை மண்டேலா அண்ட் கிளர்க் புட் அன் எண்ட் டு சாப்பத்தியர். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் அவங்கள வற்புறுத்துறதுனால நிறைய வார்கள் ஸ்டார்ட் ஆச்சு, சண்டை போட்டதுனாலையும் இதனால என்ன பண்ணாங்க, அந்த டைமில் கிளர்க்காக பிரசிடெண்ட்டாக இருந்தவர் கிளர்க் அவர் என்ன பண்ணார், 57 இன மக்களுக்காக அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேட் ஒழித்தார்கள். ஸோ யார் இதுக்கு ஃபுல் எஃபர்ட் எடுத்தது, நெல்சன் மண்டேலா. In 1994 a multiracial general election was held. ஸோ 1994ல் மல்டிரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் நடந்தது. இதுலன்னா கருப்பினத்தவர்களும் அந்த எலெக்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் 57 என்ன பண்ணக்கூடாது, ஓட்டு கூட போடுற உரிமை அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நிறைய எஃபர்ட் சண்டை போட்டு அவங்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு. ஸோ மண்டேலா லெட் த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் டு விக்டரி அண்ட் பிகம் பிரசிடென்ட். ஸோ இவரும் என்ன பண்ணாங்க, அந்த எலெக்ஷனில் நிற்க வச்சு அதில் அவர் செலக்ட் ஆகி அவர் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட்டாக பதவியேற்றார். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?